Hey guys, welcome to our channel stylishtamizhachi. நம்ம இன்னைக்கு இந்த வெட்டிங் கேஸ் மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப டியூவியான மேக்கப் லுக் நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹைலைட்லாம் பண்ணி ஒரு சட்டிலான ஹைலைட்டிங் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல்ட் லிப்ஸ், இது என் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு பெரி கலர் லிப்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த என்னோடய ட்ரெஸ்க்கு அது ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதோட விங் லைனர். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி காய்ஸ். நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய பவுடரோ நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம். லைக் கன்சீலர்ஸ் பவுடரை அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ நீ நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நிவ்யா ஷேவ் பாம் எடுத்து என்னோடய ப்ரைமராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட போஸை நல்லா ஃபில் பண்ணுது. ஸோ நான் இன்னும் வேறு ப்ரைமருக்கு போகல. நான் இன்கேஸ் வேறு ப்ரைமர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. உங்கள் போஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகணும். ஸோ நோஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு ஆரஞ்ச் லிப்ஸ்டிக் எடுத்து என்னோடய டார்க் பிக்மெண்டட் ஏரியாஸ்லாம் நான் வந்து கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் ஃபேராக இருந்தீங்கன்னா இல்லை வந்து உங்களுக்கு கலர் கரெக்ஷன் தேவை இல்லைன்னா உங்களுக்கு பிக்மெண்டட் ஏரியாஸ் இல்லைன்னா நீங்கள் கலர் கரெக்ட் பண்ண வேணாம். அண்ட் தென் அண்ட்ரைஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் அண்ட்ரைஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதையும் இது பண்ணிக்கிறேன் நான். அண்ட் பிளெண்ட் பண்ணி விடுங்க. நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரஷில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் பஃப் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் எல்லா டைமும் இந்த ஸ்டெப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் பண்ண வேணாம். பட் சம்டைம்ஸ் நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணனா உங்கள் ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகிடும். ஆக்சிடைஸ்னால் இருக்கிற கலரோட கொஞ்சம் டார்க் ஆகிடும். ஸோ அதனால தான் பண்ணுறது. இன்றைக்கி நான் 2 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். சம்மரில் எப்போவுமே வந்து ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் டேன் ஆகிடும். ஸோ நான் 4.9 எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் PAC லிக்விட் ஃபவுண்டேஷனில். இன்றைக்கி நான் 5ம் சேர்த்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக நான் டாட் வைக்க போகிறேன். ஸோ நல்லா அதையும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எப்போவுமே நீங்கள் கலர் கரெக்ட் பண்ண ஏரியாவில் போட்டு ஃபவுண்டேஷனை வந்து இது பண்ணாதீங்க. பஃப் மட்டும் பண்ணுங்கள். லைட்டாக பேட்டிங் மோஷன் பஃபிங் மோஷனில் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே வந்து இப்படி பண்ணி போட்டு இழுத்திங்கன்னா நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணதுக்கே உங்களுக்கு இதுவும் இல்லை. பெனிஃபிட்டே இல்லை. அந்த கலர் கரெக்ஷனும் அப்படியே ரப் ஆஃப் ஆகி வந்துடும் உங்கள் ஃபவுண்டேஷனோட. ஸோ அந்த ஏரியாவில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பஃபிங் மோஷனில் வச்சு அப்படி எடுங்க. அண்ட் தென் நெக்லேயும் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபேஸும் நெக்கும் தனியாக தெரியும், கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஃபவுண்டேஷன் பவுடர்லாம் போட்டிங்கன்னா நெக்லேயும் பண்ணுங்கள். இப்போ நான் டிஷ்யூ எடுத்து எக்ஸஸை ஆயிலு இல்லை ஃபவுண்டேஷனில் இருக்க எக்ஸஸை வந்து நான் ஒத்தி எடுத்துடுறேன். இப்போ ஒரு கன்சிலர் எடுத்து, இது வெட் அண்ட் வெல்ட் கன்சிலர். இது என்னோடய ஷேட், இது எக்ஸாக்ட்லி என்னோடய ஷேட் தான். ஸோ நான் வந்து இது வந்து சும்மா என்னோடய எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது வேறான இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஃபவுண்டேஷனே இன்னும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அதே இடத்துல டாட் வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். கன்சிலர்னால் கொஞ்சம் திக் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அண்ட் தென் அதையும் பஃப் பண்ணி விட்டுடுங்க நல்லா ஸ்கின்குள்ளே. எப்போவுமே பிளெண்ட் பண்ண நல்லா டைம் எடுத்துக்கோங்க. அண்டர் ஐஸ்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா க்ரீசஸ் விழும். க்ரீசஸ்னால் நீங்கள் மேக்கப் போட்டதுக்கப்புறமா உங்கள் லைன்ஸ்லலாம் வந்து பவுடர் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இப்போ ஒரு மேக்கப் ஸ்பாஞ்ச் எடுத்து நான் நல்லா ஊற்றி கொடுக்குறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ அப்போ வந்து என்னோடய மேக்கப் வந்து நல்லா செட் ஆகிடும், மூவ் ஆகாது. அண்ட் தென் அதே கன்சிலர் எடுத்து என்னோடய கண்ணை மேலே வைக்கிறேன். ஸோ என்னோடய ஐஷேடோக்கும் நல்ல ஒரு பேஸாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் பவுடரால் செட் பண்ண போகிறேன். வெயில் காலமாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய லிக்விட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு க்ரீஸ் ஆகிடும். க்ரீஸ் ஆகுறதுனா ஒரு மாதிரி அப்படியே திரியாக வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பவுடரில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அப்படியே ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ பவுடரில் நல்லா செட் பண்ணிக்கோங்க ஃபேஸை. அண்ட் தென் என்னோடய ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணி விடுறேன். எனக்கு இங்கே ஸ்கார் இருக்கிறனால நான் ஐப்ரோ வைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் எனக்கு அந்த சைடில் ஸ்கார் இருக்குது என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ இந்த சைட் நான் ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஸ்ட்ரோக்கிங் மோஷனில் ஃப்ரண்ட்டில் எப்போவுமே வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்கள். அண்ட் தென் மிடில்லேருந்து டார்க்காக பண்ணுங்கள். அப்போ தான் ஐப்ரோஸ் பார்க்க நேச்சுரலாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்லேயே டார்க்காக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக்கிங் மோஷனில் நான் என்னோடய ஐப்ரோஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன். அண்ட் தென் பவுடரால் செட் பண்ணிவிட்டு என்னோடய கண்ணை அண்ட் தென் ஒரு ஆரஞ்ச் கலர் ஐஷேடோ எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியா ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன்.
ஸோ இதோட ட்ரான்சிஷன் ஷேடாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அவுட்டர் வீல் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு டெப்த்காக என் கண்ணுக்கு ஒரு டெப்த் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் கான்டோர் பண்ணுறல அதே ஐடியா தான். ஸோ கண்ணுக்கு கொஞ்சம் ஷேப் கிடைக்கும், கொஞ்சம் டெப்த் கிடைக்கும். இந்த அழகான ஒரு ப்ரான் ஷேடை எடுத்து உங்களுக்கு தெரியுதா, அதை எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் வைக்க போகிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் இன்டென்சிட்டியை பில்டப் பண்ணிக்கலாம். இது கலராக தான் இருக்குது. ஸோ என் கேமராவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியல. என்னோடய ஐலேஷஸை கேர்ள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஐலேஷஸ் கேர்ள் பண்ண விருப்பம் இல்லைனா நீங்கள் ஃபால்ஸீஸ் வச்சுக்கலாம். அண்ட் இப்போது விங்ட் ஐலைனர் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே விங்ட் ஐலைனருக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் விங்ட் ஐலைனர். இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அவுட்லைன் தப்பாக இருந்தால் கூட நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம் Q-tube வச்சு. ஸோ நான் வந்து இந்த ப்ளூ ஹெவன் இது ஸ்கெட்ச் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே ப்ரௌன் ஷேடு ஆரஞ்ச் ஷேடு எடுத்து என்னோடய கீழே லேஷஸ்லேயும் வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கண்டினியூவேஷன் இருக்கும் ஐஸில். ஸோ விகில் பண்ணி மஸ்காரா போடுங்க. அப்போ தான் உங்கள் லேஷஸ் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் தென் என்னோடய வாட்டர் லைன்லேயும் நான் வந்து காஜல் வச்சிடுறேன். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஆரஞ்ச் கலர், ஒரு மாதிரி இது வந்து ரெட் கலர் ஆரஞ்ச் ஒரு மாதிரி கலந்த ப்ளஷ் இது. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு டார்க் ஸ்கின் டோனுக்கு டீப் ஸ்கின் டோனுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து லைட்டாக கான்டர் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபேஸ்க்கு ஒரு டெஃபினிஷனுக்காக. ஸோ ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும் நம்ம பேஸு. ஸோ நம்ம இது மாதிரி ப்ளஷ்ஷு கான்டர்லாம் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்கு கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது Maybelline மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர். நான் இப்போ தான் இது வாங்கினேன் ரீசெண்டாக. ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரியுது அந்த க்ளோவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பிளெண்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப அழகான பிளெண்ட் ஆகுது. அதுவும் நம்ம ஸ்கின் டோனுக்கு ரொம்ப அழகான கோல்டு டோன் ஹைலைட்டர் இது. ஸோ சூப்பராக இருக்குது நம்ம ஸ்கின்க்கு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோஸில் மட்டும் கிடையாது, நீங்கள் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் போனீங்கன்னா அந்த லைட்ஸ்லாம் அவங்க மேலே படும்போது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். என் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு லிப் லைனர் எடுத்து லைன் பண்ணிவிட்டு, நான் எப்போவுமே ப்ரௌன் லிப் லைனர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது நியூட் லிப் லைனர் மாதிரி எனக்கு யூஸ் ஆகும். நீங்கள் எல்லா கலர்லையும் லிப் லைனர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ரௌன் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு பெரி ஷேட் எடுத்து என் லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ வெட் அண்ட் வைல்டு இன்னொரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து நான் 2 லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. அதையும் எடுத்து என் லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். என் லிப்ஸ் ஆர்ச்லேருந்து மெதுவாக அப்ளை பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். மேக்கப் லுக் முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான மேக்கப் லுக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு க்ளோயியான ஒரு இதுவை ரொம்ப ஹெவி ஐஸ் இல்லை, அண்டு லிப்ஸ் கொஞ்சம் போல்டாக. அண்ட் தென் நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் ஃபங்க்ஷன், உங்கள் சிஸ்டர்ஸோட மேரேஜ் ஃபங்க்ஷனு எல்லாத்துக்கும் ஈஸியாக புல் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டைலிஷ் தமிழச்சி. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். பை.